கொடுத்தாரு? ஏங்க அந்த கூட்டத்துக்கு அவங்க கூட்டம் அதுக்கு வந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. அந்த ஒரு அதாங்க தான் மேல தப்பு இல்ல, எதுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்தாரு? அண்ணே நீங்க சொல்றது கொலை பண்ணாருன்னு நீங்க இதுக்கான மூல காரணம் யாரு நீங்க அண்ணா இங்க பாருண்ணே, நான் கேக்குறது தெளிவா கேக்குறேன். நீ என்ன சொன்ன? விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்ன, கரெக்டா? தப்பு செய்யாதவன் எது காசு கொடுக்கணும்? 43 பேரை எதுக்கு சந்திக்கணும்? 1 கோடி கொடுத்தாரு. இப்ப விஜய் தான் கொரோனா கொண்டு வந்தாரா வந்து தமிழ்நாட்டுக்கு? கொரோனா கோவிட் நேரத்துல விஜய் வந்து 50% அதிமுக நீங்க வச்சிருக்கீங்களா டிபி? 50% எனக்கு சீட்டு, 50% எனக்கு ஆக்குபன்சி வேணும், என் படத்தை ரிலீஸ் பண்ணணும். 50%ல ஒரு சீட்டு தள்ளி தள்ளி உட்காரத்துக்கு கோகுல இந்திரா கிட்ட போயிட்டு உட்காந்து பேசி, அவர் யார், அவரு சிஎம் நத்தம் விஸ்வநாதன், அவரை போயிட்டு கொல்லகதை வாழ்க்கை போய் பார்த்து நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணலையா? மாஸ்டர் படத்தை சொல்லுங்க மக்கள் தளபதி. அது கேஷுவாலிட்டி என்னங்க நடந்தது? அவனுக்கு அடுத்த எம்ஜிஆர் விஜயன்றான், அவன் அடுத்த எம்ஜிஆர் விஜயன்றான். எம்ஜிஆர் விஜயும் ஒரே தரத்துல வைப்போமா? எம்ஜிஆர் ஒரே தரத்துல வைக்க முடியாது, ரஜினி சார் ஒரே தரத்துல வைக்க முடியாது. ரஜினி அரசியலுக்கு வரலங்க, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு. இவன் தான் தன்னை எம்ஜிஆர்னு காட்டிக்கிறான். அப்ப விஜய் எம்ஜிஆர் ஒண்ணா? வாய்ப்பு இருக்குங்க, அவர் வயசு இருக்கலாம், 50 வயசு வந்திருக்காருங்க. எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணா? நான் கேக்குறதுக்கு ஆம் இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இருக்க முடியாது, வாய்ப்பு இல்ல. ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்கான். இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? அண்ணா இங்க பாருண்ணே, உனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இல்லண்ணே ஒரு நிமிஷம் கேளுண்ணே. ஒண்ணு எம்ஜிஆருக்கு விசுவாசியா இருண்ணே, இல்லன்னா நீ விஜய்க்கு விசுவாசியா இருண்ணே. நீ யாரு விசுவாசின? எம்ஜிஆர்ன்றது இப்ப உயிரோட இல்லண்ணே. இல்லண்ணே எம்ஜிஆர் உயிரோட இல்ல, ஆனா எம்ஜிஆர் தானே அதிமுக கட்சி ஆரம்பிச்சது. ஆமா, உங்க கட்சியோட அதிமுகவோட சின்னத்தை கொண்டு வந்தது யாரு? ரெட்டையில கொண்டு வந்தது யாரு? எம்ஜிஆர். விதை போட்டது யாரு? எம்ஜிஆர். அந்த விதைய மரமாக்குனது யாரு? அம்மா. இப்ப யாருக்கு உங்க விசுவாசம் இருக்கணும்? எங்க நான் வந்து ஒரு ஓட்டருங்க, நான் ரஜினி சார் வரணும். இல்லண்ணே ரஜினியை உள்ள இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் நடிகர்ண்ணே. ரஜினி அஜித் எல்லாம் உள்ள இழுக்க வேண்டிய அவசியமே இல்லண்ணே, ரெண்டு பேரும் நடிகர். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க மனசாட்சியோட பேசுங்க. என்ன இப்ப நான் இங்க ஸ்பேஸ போட்டனால நீங்க ரஜினியை டார்கெட் பண்ணுவீங்க அப்படிதானே? அப்படி இல்லண்ணே, 2019-20 ரஜினி சார் வரணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம். அன்னைக்கு தேதியில திமுக வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு மன அழுத்தம், அதனால நாங்க இங்க திமுக எதுக்கிறதுக்காக நாங்க விஜய்க்கு ஆதரிக்கணும், அதானே எதிர்பார்க்கறீங்க? அப்படி இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அந்த நேரத்துல உண்மையான எதிரி யாரு? ஏங்க சொத்து வரி கட்டணும்ல அவரை போட்டு அசிங்கப்படுத்தி. நான் ஒண்ணு கேட்கவா? ரஜினி விமர்சனம் பண்ணாத அரசியல் கட்சி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ரஜினியை விமர்சனம், என் தலைவனை விமர்சனம் பண்ணாத. அண்ணே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கேக்குற 3 நிமிஷம் இருங்களேன். இது வந்து இந்த ஸ்பேஸ்ல 1000 தடவை பேசியாச்சு. விஜய் ஃபேனியாமா? சரிங்களா? 1000 தடவை பேசியாச்சு. நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு சிம்பிளா கேட்க போனா, இப்ப சிபிஐ கேஸ் யார் மேல போடப்பட்டிருக்கு சொல்லுங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சிபிஐ கேஸ் யார் மேல? ரஜினிகாந்த் மேல போடப்பட்டிருக்கா, இல்ல டிஎம்கே மேல போடப்பட்டிருக்கா, இல்ல யார் மேல சிபிஐ கேஸ் போயிட்டு இருக்கு? சிபிஐ கேஸ் யார் மேல போடலங்க, அது ஒரு விசாரணை. எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா? ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஒரு பேர் கூட இல்லையா அதுல? எஃப்ஐஆர்ல எங்கன விஜய் பேர் இருக்கு? ஒரு பேர் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யார் பேர் இருக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க யார் பேர் இருக்கு? தெரியுமா தெரியாதா? யார் பேர் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க யார் பேர் இருக்கு? இன்சிடென்ட்ல அவர் பேர் என்னப்பா கபிலன், அந்த மாவட்ட செயலாளர் மத்தியலங்க சிபிஐ கூப்பிடல. ஏங்க 9 நேரம் மதிய பேசுறப்ப ஒரு பாயிண்ட் கபிலன் ஆக்சிஸோட கருத்து கணி பாத்தீங்களா? ரிச்சர்ட் இருங்க ரிச்சர்ட் 9 நேரம் மதிய அழகனையும் பவுண்டராஜையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? அண்ணா தமிழ்நாடு போலீஸ் பண்ணிச்சுனா? அது தமிழ்நாடு போலீஸா? ஓ அப்ப ஏன் விஜய்க்கு, அப்புறம் ஏன் விஜய் அங்க ஆஜரானாரு? விஜய் தானுங்க இதுக்கு, அதுக்கு அந்த ஷோ காரணம் அதானே? கரெக்ட், இதே வந்துருச்சு வாயில. விஜய் தான் காரணம். கரூர் 43 பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம், கரெக்டா? அண்ணா அது சிபிஐ சொல்லிட்டாங்களாண்ணே, இது கொடுத்துட்டாங்களா விஜய் தான் காரணம்னு? இது என்ன டிஎம்கே ஃபார்மட்டா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு வரும்னா சிபிஐ தூக்கி வைப்பாங்கண்ணா. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு விஜய்க்கு. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு மக்கள் தளபதி? ரிசல்ட் வரல, அதுக்குள்ள அவங்க இன்னும் சொல்லல, அது வரைக்கும் இவர் நல்லவர் அப்படியா? லைவ்ல உட்காந்து பாத்துட்டோம் நாங்கெல்லாம், கேன பயிலுவர்ல. நீங்க தான் புத்திசாலி. எம்ஜிஆர் டிபி வச்சுக்கிட்டு, இல்ல எம்ஜிஆர் டிபி எடுத்து வச்சுக்கிட்டு விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த கேவலமான புத்தி இருக்கு இல்லையா? எம்ஜிஆர் இருந்தாருன்னா செருப்பு கிட்டே அடிச்சிருப்பாரு. மக்கள் தளபதி நீங்க பெரம்பலூர்ல இது விஜய் மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டதா சொன்னீங்க. பெரம்பலூர்ல விஜய் வாங்கின டைம் வந்து ஈவினிங், ஆனா பெரம்பலூருக்கு விஜய் ரீச் ஆன டைம் வந்து மதியம் 1 மணி. கேள்விங்க, ஒரே ஒரு கேள்வி, என் கேள்வி ஒரே ஒரு கேள்வி. உங்க தொகுதி என்ன தொகுதி? விருகம்பாக்கம்.
யார் வேட்பாளர்? சபரிநாதன். டிவிகேவா? டிவிகே சபரிநாதன், விக்ரமராஜா திமுக, விரிகை ரவி. எனக்கு அதெல்லாம் வேணாம். டிவிகே வேட்பாளர் பேரை சொல்லுங்க. சபரிநாதன். ஜெயிச்சிருவாரா? கபிலன் இவர் ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காரு. சபரிநாதன் வந்து விஜயோட டிரைவரோட பையன். இது ஏங்க அன்னைக்கு வந்து பேசினதாங்க திருப்பியும் அதே ரெக்கார்டுங்க. ஏங்க இன்னைக்கு சபரிநாதன் வந்து விஜயோட டிரைவரோட பையன் தானே? ஆமாண்ணே. அவர் மேல அந்த ஜேஜே இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, பில்டர்ஸா அவங்க என்ன இது பண்றாங்களா, அது பேர் என்ன, ப்ரமோட்டர்ஸ் அவங்க தானே? அண்ணனோட பினாமிஸ் அவங்க தானே? கூப்பிட்டுக்கலாம், நீங்க அப்படி கூட கூப்பிட்டுக்கலாம். நாயம் எல்லாரும் நாயம் தான் கூப்பிடுவாங்க, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பேய் நான் கூப்பிடுவீங்க? எப்படியா இப்படி ஓப்பனா அவன் வந்து பினாமி வச்சு ஊழல் பண்ணிட்டு இருக்கான், நீ எப்படியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க? எம்ஜிஆரோட போட்டோ அன்னைக்கு இதே பஞ்சாயத்து தான், அதே மாதிரி. சரி, நீங்க வந்து சப்போர்ட் எம்ஜிஆரே வந்து ஒரே ஒரு செகண்ட் அண்ணே, ஒரு செகண்ட் கேளுங்க. எம்ஜிஆரே வந்து 1980 பினாமிகளை வச்சுதான் வந்து அரசியல் இதுவே பாருங்கப்பா, எம்ஜிஆர் டிபி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் டிபி வச்சுக்கிட்டு எம்ஜிஆரே குறை சொல்றாரு. தைரியமா வச்சுட்டு உங்களால பேச முடியல. நீங்க எதுக்கு அரசியல் பேச வரீங்க? முதல்ல உங்களால விஜய் போட்டோவே தைரியமா வச்சுட்டு உங்களால பேச முடியல, அவ்வளவு பயம். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க முதல்ல நீங்க விஜய் போட்டோ மாத்திட்டு வந்து பேசுங்க, சரியா? அதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. இருங்க விஜயராஜ் ஒரு இருங்க, அவசரப்படாதீங்க, ஜாலியா ட்ரீட் பண்ணுவோம், டென்ஷனா போகணும். மக்கள் தளபதி இன்ஷியல மாத்த சொன்னா மாத்துவீங்களா? யாருமே மாத்த மாட்டாங்க. இல்லண்ணா, நீ மாத்துவேண்ணா, நீ மாத்துவியாண்ணா? யாரும் மாத்த மாட்டாங்க. நீ ஏன்னா அப்புறம் ஏன்னா நீ விஜய் டிபி வச்சுட்டே தாராளமா வரவில்லை, ஏன்னா அவ்வளவு கூச்சமா இருக்கண்ணா? எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். இதுல என்ன இருக்கு? இல்லண்ணா, உனக்கு விஜய் பிடிக்குமா? இல்லண்ணா உனக்கு இப்ப விஜய் பிடிக்குமா எம்ஜிஆர் பிடிக்குமா? எம்ஜிஆர் மகுடத்தை ரஜினிகாந்த் பெற்றிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கண்ணா. அண்ணா, எம்ஜிஆர் மகுடத்தை இங்க யார் மகுடத்தையும் எடுத்து தான் தலையில வச்சுக்கிறாரு என் தலைவன் கிடையாது. தனக்குன்னு சொந்தமா இருக்கிற சேரை அவரே உருவாக்குனாரு. அடுத்த 50 வருஷம் அவர் சேரை பிடிக்கிறதுக்கு தான் இன்னி வரைக்கும் போட்டி நடக்குது. எப்படி அவர் சேரை பிடிக்கிறதுக்கு தான் முக்குது. ஒண்ணு நடக்காது. எம்ஜிஆர் சேரு இல்ல, இந்த எம்ஜிஆர் சேரு, இந்த கலைஞர் சேரு, என்டிஆர் சேரு, இந்த சேருக்கு அடுத்தவங்க சீட்டுக்கு ஆசைப்படுறான் என் தலைவன் கிடையாது. தனக்குன்னு ஒரு இடத்த போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு கேட்கணும். மக்கள் தளபதி பேசும்போது கரெக்டா கேட்கணும். பேசும்போது ஓவர்டேக்ல அங்க பேசினா அடிச்சு போடுவேன். அண்ணே நல்ல ஒரு செகண்ட் கேட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினியை இழுத்தா இல்ல, மக்கள் தளபதி ரஜினியை இழுத்தா பொளக்கப்படும், வாய் கிழிக்கப்படும், மண்டை பொளக்கப்படும். இல்ல இப்ப நீங்க மிரட்டுறீங்களா? நீங்க கருத்து வச்சீங்கன்னா அந்த கருத்து பேசுவேன். என்ன கருத்து? ரஜினியை பத்தி உட்காந்து இல்ல எம்ஜிஆர் மகடத்துக்கு அவர் ஆசைப்பட்டாரு. யாரு? ரஜினியா? எம்ஜிஆர் 1975 1975 உள்ள தலைவன் உள்ள வராப்புல. 1980 ஒட்டுமொத்த இங்க தமிழ் மீடியா, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஹீரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டும் மொத்தமா காலி பண்ணாப்புல. 78 முடிச்சிட்டாப்புல, தெரியுமா? அண்ணா ஒரு செகண்ட் பொறுமையா கேளுங்க. சும்மா உட்கார்ந்துகிட்டு பேசக்கூடாது, வரலாறு தெரியாம பேசக்கூடாது. என்ன வயசு எம்ஜிஆர்? எம்ஜிஆர் பத்தி என்ன தெரியும்? எம்ஜிஆர் பத்தி என்ன தெரியும்? யோ, உனக்கு எம்ஜிஆர் பத்தி என்னையா தெரியும்? அது சொல்லு எனக்கு. இது காப்பாத்த வந்திருக்கு, டைவர்ட் ஆகுது. சும்மா உட்கார்ந்துகிட்டு எம்ஜிஆர் டிபி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மானத்தை வாங்க வச்சிருக்கியா? தற்கொலை வருவான், அவனை பிடிங்க. இது ஆல்ரெடி ஒரு தற்கொலை வந்து போயிட்டான். டைவர்ட் ஆகுது. இல்ல உங்களுக்கு என்ன கேள்வி வேணும் கேளுங்க, நான் கருத்தியெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீங்க முதல்ல விஜய் போட்டோ வச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம். அதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க கிளம்பி இறங்கி கீழே போங்க முதல்ல, அவ்வளவுதான் சிம்பிள். இல்லனா இன்ஷியல மாத்தீங்க. அண்ணே ஒரு செகண்ட் தேவையில்லாம எதுக்கு எம்ஜிஆர் கோத்து விடல? எம்ஜிஆர் ஊழல் பண்ணாருங்கற என்னையா உனக்கு பிரச்சனை? அந்த மாற்று கருத்து இல்ல. நான் டிபிஐ நான் என்ன கருத்து பேசுறேன்னு இல்ல அண்ணா இங்க பாருண்ணா, சிம்பிளா சொல்றேன். உன்னால விஜய் டிபி எடுத்து வச்சுக்கிட்டு உன்னால நேரடியா இங்க வர முடியல. நான் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு நீ மறைமுகமா உட்காந்து மாற்று வேஷத்துல இங்க உட்காந்து சுத்துற ஸ்பேஸ்ல பேசுறேன். அந்த ரெக்கார்ட போட்டவனே நான் தானே? இல்ல அண்ணா அந்த ரெக்கார்ட போட்டவனே நான் தானே? அதானே இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்லனே, நான் திட்டா தானே பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்றது கேளுங்க, தான பேசுறேன், எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க இல்ல, நான் போய் விஜய்கிட்ட சொல்லு. என்னன்னா அவன் மட்டும் இல்ல, அவன் புள்ள மட்டும் இல்ல, அவன் பேரன் வந்தாலும்
மயிரை கூட பிடுங்க முடியும்னு சொல்லிருங்க. ஆனா அவருக்கு டைம் இருக்கு. 50 வயசுல அரசியல் வந்துட்டாருன்னா 20 வருஷம் 50 வயசுல இல்ல அடுத்த படிக்கட்டிலே வாழ்க்கை எல்லாருக்கும் நிரந்தரம் கிடையாது. புரியுதுல்ல? நாளைக்கு நம்ம சூரிய உதயத்தை பார்ப்போமா இல்லையான்றது உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாதுண்ணே. புரியுதா? நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்னா உங்களால சொல்ல முடியாது. சொல்றேன், வாழ்க்கை தத்துவத்தை சொல்றேன், வேற எதுவும் நான் எதுவும் சொல்லல. இப்ப விஜய் வந்து ஐயா ரஜினிகாந்த் வந்து நீ எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் நான் இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், நீ எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் சரி அவனுக்கு அவன் கட்சியும் க்ளோஸ். இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க. ஐயா ரஜினிகாந்தோட பெண் வந்து மறுமணம் பண்ணது கேவலமா பேசினாங்களா இல்லையா? அப்ப அவங்க என்னையா இல்லையா நீங்க நாளைக்கு என்ன உனக்கு என்னயா வேணும்? திமுக அடிக்கணும். இப்ப என்னையா உனக்கு நான் திமுக அடிக்கணும்? சரி நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? கபிலன் இது அப்படிதான் கபிலன் போயிட்டு இருக்கோம். இது அப்படிதான் போகுது. நான் முடிச்சு விட்டுறேன், இதை முடிச்சு விட்டுறேன். இல்ல இதை முடிச்சு விட்டுறேன். இதெல்லாம் சரியாகாத பைத்தியம். இதெல்லாம் பேசுறது இது நான் இல்ல நான் ஸ்ட்ரைட்டாவே இல்ல அப்புறம் பதில் சொல்லாம விட்டேன்னா நான் இதா அனுப்புற மாதிரி ஆயிடுங்க. சொல்லிடுறேன். உன் பேர் என்னப்பா? என்ன உன் பேர் என்னண்ணே? ஸ்ரீராம். மிஸ்டர் ஸ்ரீராம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பான் இமேஜஸ்ல பான் இமேஜஸ் இருக்குல்ல, பான் வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? சொல்லுங்க. அந்த பான் இமேஜஸ்ல என் தலைவனையும் என் தலைவன் பொண்ணையும் வச்சு எடிட் பண்ணி ட்வீட் போட்டது யாருன்னு நான் காட்டவா? விஜய் ஃபேன்ஸ். எங்க ஒரு அரசியல் கட்சி இல்ல திமுக ஜிப் அப்புறமேட்டு போய் ஓபன் பண்ணுங்க. அதுக்கு 4 கிடையாது, அதுக்கு திமுக காரங்க இருக்காங்க. போய் அவங்க ஸ்பேஸ்ல போயிட்டு நீங்க திமுக ஜிப் கிட்ட போய் முடிஞ்சா வக்கு இருந்தா அங்க பேசுங்க. இங்க ரஜினி ரசிகிட்ட வந்தோம்னா இங்க டிவிக்கே புழக்க போடுறதா ஏன் வேலை, சரியா? நான் இந்த கட்சி சார்பு எடுக்கிறவன் நான் கிடையாது. இங்க வந்து ரஜினின்னு உட்காந்து பேரை எழுத்தீங்கன்னா புழக்க போடும். நீ யாரு என்ன எதெல்லாம் அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எவனையும் பார்த்தாச்சு சரியா? இந்த நிண்டி விடுற வேலை உங்களை திமுக திட்டி இருக்காங்க, அதனால திமுக போய் அடி. உங்களை அதிமுக திட்டு இருக்காங்க, போய் அதிமுக அடி. உங்களை பிஜேபி திட்டு இருக்காங்க, பிஜேபியை போய் அடி. இந்த நாம் தமிழ் கட்சி உங்களை திட்டி இருக்காங்க, நீங்க போய் நாம் தமிழ் அடி. இந்த நிண்டி விடுற அரசியல் வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. இந்த தொட்டிலி ஆட்டி விட்டு இந்த குழந்தைய கிள்ளி விடுற அவ்வளவு முட்டா பய மாதிரி தெரியுறாங்களா பார்த்தா? உனக்கு அரசியல் கத்து கொடுப்பேன், உன் தலைவனுக்கு அரசியல் நான் கத்து கொடுப்பேன். கிளம்பு அந்து போச்சு, கிளம்பு. வேற ட்ரை பண்ணு. நாம் தமிழர் இருந்து மராட்டியன்னு சொல்லி அடிக்கலையா? பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், அவன் இப்ப உங்களை போட்டு பொழப்பான், பாக்குறியா? சொல்லட்டா ஆடுறா ஓடிச்சு பாரு. அடுத்தது ஜிப்சி விஜய் ஃபரான் சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறான். ஸ்லாட் இருக்கா ஜிப்சி? விஜய் ஃபரா, அதுக்கு அதை ஏத்துங்க மேல. இந்த எலெக்ஷனே கம்முனேரு. திமுக அதிமுக இங்க ஸ்பேஸ்ல விஷயத்துல திமுக அதிமுக நாம் தமிழ் கம்முனு கடை. என் ஸ்பேஸ்ல அவனுங்களை முதல்ல நான் தான் தொட்டுக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு அனுப்புறேன், ஆட்டை ஏத்தி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. மொத்த அடிங்க ரஜினி ரசிகன் அடி, 2வது அஜித் ரசிகன் அடி, 3வது அரசியல் கட்சிக்காரங்க அடிச்சுக்க. அடுத்தது மேலவா எக்ஸிட் போல மேலவா கொடுத்துறீங்களா ஜிப்சி? கொடுத்தாச்சா? வந்தாச்சா? அது மைக்ல இருக்கா போல. கத்தி வச்சிருக்காரு பார்த்து பேசுங்க. ஐயோ அண்ணே 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 இருக்கீங்களாண்ணே? செந்தில் மரியா கூப்பிடுவோம் ஜிப்சி. அண்ணே அண்ணே கத்தினே அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே. டேய் கோமுட்டி தலையா, இங்க வா அண்ணே. ஜிப்சி இருக்காப்ல இல்லையா? ஜிப்சி இருங்க, எனக்கு பக்கு எனக்கு காட்ட மாட்டேங்குது. இல்ல தம்பி இருக்கா போல. தம்பி மைக்கை பிடிச்சு பேசுப்பா. போயிட்டா போல. இந்த டெவில்னு ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, அவனை கொடுங்க. அது ஒன்லி அபியூஸ் தான், அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அதை அப்படியே கதறிட்டு போட்டோம். அவன் வந்து கதறிட்டே இருப்பான். அவன்
பிரசன்னா அவனை மேல ஏத்துங்க. அவன் ரொம்ப அழுவான்பா. பரவாயில்ல, நம்ம காது குளிரும். இப்ப பாருங்களேன், அவன் எக்ஸிட் போல பத்தி எல்லாம் பேச மாட்டான், நேரா ரஜினி அபியூஸ் பண்ணுவான் பாருங்களேன். அவனுக்கு போல் பத்தியோ இல்ல புல் பத்தியோ எதுவுமே தெரியாது. இப்ப நேரா என் ஜிப்பிட்ட வரமா, டேய் கபிலா விடுங்கப்பா, பாவம்பா, அவங்கள டென்ஷன்ல இருப்பாங்க, விடுங்க அவங்கள பாவம். கபிலன், நான் வந்து உன் ஹார்ட் ஒர்க் வந்து ரியலி பாராட்டுறேன். ஏன்னா வந்து நீ இவ்வளவு நாள் ஸ்பேஸ் இப்ப சார் பொறுமையா இருக்கிறாரா? நிறுத்தி நிதானமா பொறுமையா இருக்கிறாராமா. இவ்வளவு நாள் ஸ்பேஸ் போட்டு கூட வந்து 15% கீழே 1% கூட யாரும் கொடுக்கல பாருங்க. அப்ப நீ வந்து 107 தொகுதி வெற்றியா இருங்க, கான்பிடென்டா இருங்க. நம்ம ஆட்சி தான் நடக்க போகுது, கான்பிடென்டா இருங்க. வெற்றி நிச்சயம், கூட்டணி நிச்சயம். ட்ரிகர் ஆயிட்டா. நான் சொன்னல, அவனால 10 செகண்ட் கூட ஜிப்சி, அவனால 10 செகண்ட் கூட நிறுத்தி நிதானமா பேச முடியாது. சொல்லிட்டு மெரினா பீச்ல அம்மனமா ஓடி இருந்தானா கூட 2 ஓட்டு கம்மியா இருக்கும்டா. பாருங்களேன், நீங்க ஓடி இருக்க வேண்டியதுடா. நீங்க ஓடி தான் ஒரு 100 சீட் வந்திருக்கு மேடா. அம்மன்ட்ட பேசும்போது அட இவன் அம்மன கட்டியா எவங்க பாப்பான்? இவன் ஆல்ரெடி ஜட்டியோட ஓடுறதே ஊர் முழுக்க பாத்துக்கறாங்க. பீச்ல வந்து இப்ப ஜூலி வந்து அங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணா, ஒத்தால போராட்டம் பண்ணா. நீ அது மாதிரி ஒத்தால நீ நடு ரோட்ல அம்மனமா ஓடி இருந்தா டெவில் ஒரு மேட்டர் கவனியா. ஜூலி அது பகல்ல நின்னு போராட்டம் பண்ணிச்சு. ஆனா விஜய் ராத்திரில யாருக்கும் தெரியாம வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வந்து போனா பாத்தியா? கூத்தியால தான் வச்சிருந்தேன்மா ஸ்பேஸ்ல. டென்ஷன் ஆயிட்டான். ட்ரிகர் ஆயிட்டான்டா. உன்னைய பத்தி கதையா வருதுடாடி. என்னடா இப்ப என்னடா டேய் எக்ஸிட் போல்ல அவன் பொண்டாட்டி எப்பி என்னமா சொல்லிருந்தான், உன் சித்தப்பா அவேக்கன் ஏதோ சொல்லிருந்தானே, என்னடா மேட்டர் இப்படி நாறுது? கபிலன் நீங்க பாருங்க, அது போயாச்சு. அடுத்த பீஸ் ஏத்திருக்கேன், பேசுங்க. சரி, அடுத்த பீஸ் டியான் எக்ஸ். இங்க பாருங்க, சொல்லிட்டேன் விஜய் ஃபேன்ஸ், இன்னைக்கு நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. ஒருத்தர் வச்சு டைம் பாஸ் பண்ண முடியாது. ஆமா, ஒன்னு ஒரு பாயிண்ட் ஒரு பீஸா மேல ஏத்துவோம். ஆமா, யார் ஜிப்சி, இது புதுசா இருக்கு ஜிப்சி இந்த ஐடி, அதனால தான் ஏத்துனேன். பேசிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. டியான் எக்ஸ். ஹாய் மாமே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறியா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. எதை பார்த்து? உன்னதான் மாமே. இப்ப பாருங்க, அவர் கலாய்க்க போறாரு, நாங்க ரெடியா இருங்க. ரெக்கார்டிங் போட்டு கலாய் பாப்போம். ஆனா பாருங்க, சொல்லு மாமே. இந்த சோகத்துல மாமே 140 சீட் நாங்க அடிக்கிறோம் மாமே. டவுட் இல்ல மாமே. கை அடிச்சா நல்லா அடிக்கலாம் மாமே. மங்கத்தவா உள்ள வெளியவா? மங்கத்தவா உள்ள வெளியவா? காட்டுக்குள்ளயா இல்ல ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஜெயிக்க போறீங்களா? இல்ல ரேவந்த் தியேட்டர்ல இருக்கிற சீட்டா? அங்க உட்கார்ந்து அடி மாமே. சின்ன ஸ்கிரீன்ல ஒரு தியேட்டர் ஒன்னு வச்சிருக்கான் மாமே, அங்க உட்கார்ந்து அடி மாமே. மாமே நீ எது அடிக்கிறே இல்லையா மாமே? மே 4 சூத்தடி கன்ஃபார்ம் மாமே. வெயிட்டிங் மாமே. நல்லா வாங்குறதுக்கு வா மாமே. கண்டிப்பா வரேன் மாமே. இவன் ஆரோத்தை பார்த்தா ஜிப்சி, இவன் ஆரோத்தை பார்த்தா நல்லா மே 4 விஜய் வாயில எட்வின். அது தப்பு ப்ரோ. மே 4 விஜய் வாயில எட்வின் அவேக் பூலு. சரி, ஓகே மாம்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வேற இங்க பாருங்க, போல்ஸ் பத்தி உன் கருத்து சொல்லு மாம். பிட் ஐடிங்க. என் கருத்து சொல்லிட்டு மாம். 140 மாம். நீ என்ன மாம் சொல்ற? சொல்லு மாம். ஏங்க இது பிட் ஐடிங்க, இது பிட் ஐடி. பார்த்துட்டு பேசுங்க. ஓ அப்படியா? சரி, ஓகே, ரைட் மாம். நீ எதனா முத்திர குத்து நீ சொல்லுவாமா. போல்ஸ் பத்தி பேசுவோம். ஜிப்சி என்ன ஜிப்சி? ஆமா கபிலன், என்ன மன்னிச்சிருங்க. உள்ள போய் என்ன ஜிப்சி பிட் ஐடிங்களா? ஜிப்சி இதுக்கு ஃபாலோ பண்ணி இல்ல கபிலன், நீங்க அவனை அபியூஸ் பண்ணும்போது வா அப்படினா பாத்தீங்களா? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. போ 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 போ. அதுக்கு ரெடியா இருக்காங்க பாருங்க. கபிலன், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை சுத்தி நிறைய வராங்க. கற்புக்கு ஆபத்து நிறைய இருக்கு. புரியுது புரியுது புரியுது. என் கற்புக்கு ஆபத்து இருக்கு. என்ன ரசிப்பானுங்க நம்ம அண்ணா. ஜிப்சி வேற காக்கா இருக்காங்க. அந்த கவின்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன மேல எடுத்துங்க. அண்ணாவோட மூஞ்ச பாரு, அண்ணாவோட தொடையை பார்த்து ரசிப்பானுங்களோ இந்த மாதிரி ஐடிலாம் இருப்பா கவின். என்னாச்சு இல்ல ஒண்ணும் ஆகல.
இவரு கார்த்திக் ப்ரோ ஏதோ பேசியிருந்தாரு, உங்களுக்கு கேட்கவே போல. ஓகே, ஹனிஃபாக்கு மைக் கொடுத்துட்டீங்களா? ஹனிஃபா இருக்கியா? ஓகே ரைட், ஓகே. அடுத்து மேல ஏத்துங்க. அடுத்தது கவினா. இல்ல பிக் ஐடில வந்து அண்ணாவோட போட்டோ வச்சுட்டு வந்து வர்றாங்க. இருங்க கார்த்திக் ப்ரோ, நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் பேசுறேன். யார் பேசுறதே கேட்கல சுத்தமா. கார்த்திக் ப்ரோ பேசுங்க, நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன், பேசுங்க. நான் மைக் ஆஃப் பண்ணாதான் இங்க எல்லாருக்கும் கேட்கும், பேசுங்க. ஓகே ப்ரோ. இல்ல இந்த மாதிரி பிட் ஐடி வந்து அண்ணாவோட போட்டோ வச்சுக்கிட்டு அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க வர்றானுங்களே, இவனுங்களும் ஒருவேளை அண்ணாவோட தொடைய பாரு, கைய பாரு, கம்மங்கூட்ட பாரு அப்படின்னு ரசிச்சு வர்ற அந்த மாதிரி ஐடியா இருப்பானுங்களோ? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்றேன் கார்த்திக் ப்ரோ. டிவிகே பார்ட்டி ஹெட் குவார்டர்ன்ற ஒரு ஐடி இருக்கு இல்லையா, அதுவே பிட் ஐடியிலேருந்து கடை வாங்கி தான் அந்த ஐடியை மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி தான் அந்த ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பேசிக்கலி அது பிட் ஐடி. ஆக்சுவலா ப்ரோ பிட் ஐடிக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும். இவனுங்க ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிற பிட் ஐடி எல்லாம் தேடி பிடிச்சி பணம் கொடுத்து அதை வாங்கி இவனுங்க விஜய்க்கு வந்து அதுல அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் நடக்குது. ரைட் ப்ரோ. ஆனா நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல வந்து பாத்துருக்கேன். ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லாட்டம்னு ஒரு ஐடி வந்து இருக்கு. முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி படமா வந்து போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப லாஸ்டா ஒரு 4-5 மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவனுக்கு ஓட்டு சப்போர்ட்னு ஃபுல்லா இறங்கிட்டாங்க. எனக்கு அப்பவே ஒரு டவுட். ஓகே 12 ரிக்வெஸ்ட் இருக்கு ஜிப்சி, 12 ரிக்வெஸ்ட். ஏதோ கவின் சொல்லிட்டு ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்காப்ல. ஓகே 12 ரிக்வெஸ்ட் இருக்கு. மக்களே பொறுமையா இருங்க, ஒருத்தருக்கா கொடுக்குறேன். ப்ரோ விஜய் ஃபேன் இல்ல, நான் இப்ப 2 நாளா வந்து உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து விஜய் மேலயோ ஏன் இதனால 5 வருஷம் ஃபிளாஷ்பேக், இது 5 வருஷம் ஃபிளாஷ்பேக். அது ஃபிளாஷ்பேக் பேசணும். இல்ல அது என்னுயிர், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. என்னுயிர் கபிலன், சூப்பர் ஸ்டார் கபிலன் சார். ஓகேங்களா, நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட தான் நான் 2 நாளா மட்டும் தான் உங்களை ஃபாலோ பண்றேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து நீங்க பேசும்போது வந்து தமிழ்நாட்டுல என்ன நடக்குது என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. என்ன ஆட்சி நடக்குது, என்ன எப்படி நடக்குது எல்லாமே தெரியுது. ஆனா விஜய் ஃபேக்டருங்க வரும்போது மட்டும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆப்போசிட்டா எதிர்க்கிறீங்க. நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க நாங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து சீனியாரிட்டி, நீங்க வந்து உங்களுக்கு வந்து எங்களோட அதிகமான அனுபவங்கள் அதிகமா இருக்கும். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சும் இருக்கு. எல்லா நீங்க பேசும்போதே வந்து என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே வந்து விஜய் ஃபேக்டரிங்க அந்த விஜய்ங்கிற ஒரு கேரக்டருக்காக வந்து நீங்க அப்போஸ் பண்றீங்களேங்கிறது தான் எனக்கு இப்ப 2 நாளா நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு, அதாவது நம்ம ஸ்பேஸ்ல இருக்கேன். இல்ல ப்ரோ, என்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம், நான் ஓபனா சொல்லிடுறேன். குறுக்கு கேள்வி வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. கேள்வி எவ்வளவு நாள் ட்விட்டர்ல இருக்கீங்க ப்ரோ? நான் வந்து இப்ப எனக்கு தெரியல, நான் ஒரு 3 வருஷமாவே இருக்கேன். ஆனா வந்து ஆனா வந்து தெரியும். இல்ல ஒரே நிமிஷம் சொல்றேன். ரஜினி ஃபேன்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் மியூட் பண்ணுங்க, நான் பேசும்போது மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கபிலன், புது டெக்னிக், காலையில இருந்து இதே டெக்னிக் தான். ஏன் ப்ரோ நீங்க ப்ரோ இப்ப நீங்க யாரு பேசுறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாருமே புதுசுதான், நான் புதுசா உள்ள வரேன். நான் வந்து எதுவுமே யாருமே சொல்லி உள்ள வரல. ஓகேங்களா, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க கபிலன். காலையில ஒண்ணு வந்துச்சு இல்ல, ஏன் வன்மத்தை தேவையில்லாம விஜய் மேல கக்குறீங்கன்னு ஒண்ணு காலையில போச்சா, அதே ஸ்கிரிப்ட் தான் இப்போ. சரி, வந்ததுக்கு ஒரு ஷார்ட், என்னால 5 வருஷம் ஃபிளாஷ்பேக் என்ன சொல்ல முடியாது கவின். சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஆதரவு வேணும்னு, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் இந்த வந்து உங்க தலைவனுக்கு ஏன் தோணல? உங்க டீப்ல இருக்கிறார்ல விஜய், உங்க விஜய் கட்சிக்கோ விஜய்ல இருக்கிற ஆதரவாளருக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ ஏன் இங்க வந்து ஆதரவு வேணும்னு சொல்லி ஏன் ஓப்பனா கேட்கல? எதுக்கு மைக்க பிடிச்சி ரவுண்ட் அடிச்சாரு சினிமால இருக்கும்போது? இல்ல கபில, என்ன கேக்குறேன்னா அவரை விடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது விஜய் ஃபேன்ஸ்ல இந்த ராம்குமார், உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ்ல ஐடியா எல்லாம் தெரியுமா ப்ரோ? கவின் ப்ரோ இப்ப ஆன் பண்ணி பேசுங்க. ஒரு சில பேர் தெரியுங்க, பாருங்க. யாரு கூடயுமே நான் நேரடியாவோ ஒரே கேக்குறேன். இந்த ராம்குமார் சொல்லி இப்ப பொறுப்புல கூட இருக்காரு, அவர் ஐடியா தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, ஐடி தெரியுங்க. யாரு கூடயுமே நான் பேசினது கிடையாது. நான் வந்து அந்த ஐடி வந்து ஜிப்சிங்களா, அவர் பொறுப்புல இருக்காரு, அவர் போட்ட முன்னாடி ட்வீட்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறோம். ப்ரோ இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு டவுட் மட்டும் கேக்குறேன். நான் ஒரு ஒரு 2 நிமிஷம் இருங்க ஜிப்சி, நான் ஹேண்டில் பண்றேன். இங்க பாருங்க, கடந்த காலகட்டத்துல இவனுங்க ரஜினியையும் அஜித்தையும் பயங்கரமா அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட விளைவு தான் கடந்த 3.5 வருஷமா இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்து இவனை போட்டு உதச்சிட்டு இருக்கிறோம். இவன் ஃபேன்ஸையும் போட்டு உதச்சிட்டு இருக்கிறோம்.
இவன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவன் கட்சியை கழுவி ஊத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் ரீசன். ரெண்டாவது அவனும் அதுக்கேற்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி மைக்கு பிடிச்சி ரவுண்ட் அடிக்கிறது. இவனுங்க உட்காந்துட்டு அவரு ஒரு கதை சொன்னா நாங்க தான் காக்கான்னு வாலண்டரா வந்து கையெழுத்து போடுறது. சோ இவனுங்க வாண்டரா நம்மள்ட்ட மோதி பார்க்கணும்னு நினைச்சானுங்க, புலந்து எடுத்துட்டு இருக்கிறோம். சிம்பிள். கண்டிப்பாங்க. எனக்கு இதுல திமுக பத்தி இருங்க இங்க திமுக பத்தியோ என்ன ஆட்சி நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன ஆட்சி நடக்குது, உங்களை மாதிரி நானும் இங்க ஓட்டு போட்டு நானும் இங்க பாத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு இங்க திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ இங்க கம்யூனிஸ்டோ இல்ல வந்து இசிகாவோ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு டார்கெட் கிடையாது. சிம்பிள் டார்கெட். இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். ராணுவத்துல இல்ல என்ன ரஜினிகாந்த் நீங்க கபிலன் தானே நீங்க? அதாவது சிலர் செய்யற தவறுக்காக இல்ல கபிலன், இன்னைக்கு இந்த மோடு மட்டும் எனக்கு வேண்டாம் கபிலன் சொல்றேன். நீங்க இப்போ போன முடிச்சு விட்டு அனுப்பிச்சிருவோம் ஜிப்சி, முடிச்சு விட்டு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா கீழையும் கேட்க ஒரே கதையை கேட்க போர் அடிப்பான் எல்லாருக்குமே ஆக்சுவலா. ஓகே கவின், அவனுங்க செஞ்சதை அவனுங்க விதைச்சதை இப்ப அவனுங்க அறுவடை பண்றானுங்க கவின், புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். விஜய் ஃபேன்ஸ் விதைச்சதை இப்ப அவனுங்க அறுவடை பண்றானுங்க. அவ்வளவுதான். புரியுதா? சும்மா பொழுது போகாம உட்காந்து சண்டை போடுறதுக்கு நாங்க லூசு போய் கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் நாங்க லூசு போய்